வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. ஆடிட்டர், பத்திரிகையாளர், எழுத்தாளர், பொருளாதார நிபுணர், கார்ப்பரேட் ஆலோசகர், தீவிர இந்துத்துவவாதி, அரசியல் ராஜதந்திரி என்று பன்முகம் கொண்ட குருமூர்த்தியின் பின்னணி மற்றும் குடும்பம் குறித்து பார்ப்போம். சென்னைக்கு 160 கிலோமீட்டர் தொலைவில் தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள சிற்றூரில் ஏழை பிராமணரான சுவாமிநாதனின் மகனாக 1949ஆம் ஆண்டு பிறந்தார் குருமூர்த்தி. குருமூர்த்தியின் தந்தை சுவாமிநாதன் கோவில் அர்ச்சகராக பணியாற்றி வந்ததால் சொற்ப வருமானத்திலேயே குடும்பத்தை நடத்த முடிந்தது. உள்ளூரில் உள்ள அரசு பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்த குருமூர்த்திக்கு நல்ல மதிப்பெண்கள் எடுத்தும் தனது கனவான சட்டப்படிப்பில் சேர முடியாத நிலை ஏற்படவே சென்னை விவேகானந்தா கல்லூரியில் பிகாம் படிப்பில் இணைந்தார். படிப்பில் கெட்டிக்காரரான குருமூர்த்தி பிகாம் பட்டம் பெற்ற பின் சிஏ எனப்படும் ஆடிட்டர் வகுப்பில் சேர்ந்து தேர்ச்சி பெற்றார். குருமூர்த்தியின் சிறு வயது முதலே அவரது குடும்பத்திற்கும் காஞ்சி மடத்தின் மகா பெரியவர் என்று அழைக்கப்படும் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமி அவர்களுக்கும் நல்ல அறிமுகம் உண்டு. எந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பும் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமி அவர்களிடம் ஆலோசனை கேட்பதை வழக்கமாக கொண்ட குருமூர்த்தி அவரை தனது ஆன்மீக குருவாகவும் ஏற்றார். கல்லூரி படிக்கும் காலத்திலேயே இந்துத்துவ சித்தாந்தத்தில் மிகவும் ஈடுபாடு காட்டிய குருமூர்த்தி RSS அமைப்பில் தன்னை அதிகாரப்பூர்வமாக இணைத்துக் கொண்டார். ஆடிட்டர் படிப்பில் தேர்ச்சி பெற்றதும் சுவாமி சந்திரசேகர சரஸ்வதி அவர்களின் ஆலோசனையின் பேரில் பிரபல ஆடிட்டர் ஒருவரின் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார் குருமூர்த்தி. அந்த நிறுவனம்தான் அப்போதைய நம்பர் 1 நாளிதழான தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்தின் கணக்குகளை ஆடிட்டிங் செய்து வந்தது. அந்த ஆடிட்டிங் குழுவில் பணியாற்றியதன் மூலம் தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்தின் தலைவரும் பெரும் செல்வந்தருமான கோயங்காவின் அறிமுகம் குருமூர்த்திக்கு கிடைத்தது. குருமூர்த்தியின் புத்தி கூர்மையை கண்டு வியந்த கோயங்கா குருமூர்த்தியை தனது நாளிதழில் பொருளாதாரம் சார்ந்த கட்டுரைகளை எழுத வைத்து ஊக்குவித்தார். அந்த நேரத்தில்தான் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திருபாய் அம்பானி அசுரத்தனமாக வளர்ந்து கொண்டிருந்தார். ரிலையன்ஸின் வளர்ச்சிக்காக திருபாய் அம்பானி பல்வேறு குறுக்கு வழிகளை கையாள்கிறார் என்று பரவலாக குற்றச்சாட்டுகள் எழுந்ததை அடுத்து ரிலையன்ஸின் முறைகேடுகள் அனைத்தையும் துப்பறிந்து தொடர் கட்டுரைகள் எழுதுமாறு குருமூர்த்தியை ஊக்கப்படுத்தினார் கோயங்கா. இதையடுத்து ரிலையன்ஸ் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக திருபாய் அம்பானி சட்டத்திட்டங்களை எவ்வாறு வளைத்தார், அரசு இயந்திரத்தை எவ்வாறெல்லாம் முறைகேடாக இயங்க வைத்தார் என்பதை ஆதாரத்துடன் தோலுரித்தார் குருமூர்த்தி. இது அப்போது பிசினஸ் உலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குருமூர்த்தியிடம் இருந்த ஆதாரங்கள் மூலம் ரிலையன்ஸ் நிறுவனர் திருபாய் அம்பானி மீது பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டன. கடும் நெருக்கடிகளுக்கு உள்ளான திருபாய் அம்பானி ஒரு கட்டத்தில் பக்கவாதத்திற்கே தள்ளப்பட்டார். இந்த கதையை தான் இயக்குனர் மணிரத்னம் குரு படமாக எடுத்திருப்பார். அந்த படத்தில் மாதவன் கதாபாத்திரம் குருமூர்த்தியை தழுவியே எடுக்கப்பட்டது. ரிலையன்ஸ் விவகாரம் மூலம் ஒட்டுமொத்த இந்திய அளவில் பிரபலமானார் குருமூர்த்தி. அதுவரை ஒரு சாதாரண குடும்ப வாழ்க்கையை நடத்தி வந்த குருமூர்த்தி பெரும் புகழ் பெற்றதுடன் பொருளாதார அடிப்படையிலும் பல கோடிகளுக்கு அதிபதியானார். அம்பானி குடும்பத்தின் சுயரூபத்தை தோலுரித்து காட்டி தனது புத்திசாலித்தனத்தை நிரூபித்தது மூலம் பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து குருமூர்த்தியை தங்களது பொருளாதார ஆலோசகராக நியமித்தனர். கார்ப்பரேட் உலகின் சக்தி வாய்ந்த மனிதராக வலம் வந்தார் குருமூர்த்தி. பஜாஜ் ஆட்டோ லிமிடெட் நிறுவனத்தின் உரிமையாளர்களான சகோதரர்கள் ராகுல் பஜாஜ் மற்றும் சசர் பஜாஜ் ஆகியோருக்கு சொத்து பிரச்சனை ஏற்பட்ட போது குருமூர்த்தி தான் பஞ்சாயத்து செய்து சுமூகமாக முடித்து வைத்தார். அல்ட்ராடெக் சிமெண்ட் நிறுவனத்தை ஆதித்யா பிர்லா குழுமத்திற்கு சொந்தமாக்கியதிலும் முக்கிய பங்கு வகித்தார். டால்மியா சிமெண்ட் நிறுவனத்தின் கேரியிங் அண்ட் ஃபார்வர்டிங் பணிகளை நடத்தும் நிறுவனமும் ஆடிட்டர் குருமூர்த்தியின் கைகளுக்கு வந்தது. ராஜீவ் காந்திக்கு எதிரான போபர்ஸ் ஊழலை அம்பலப்படுத்தியதிலும் முக்கிய பங்கு வகித்த குருமூர்த்தியை தி பிசினஸ் பேரோன் என்கிற அமெரிக்க பத்திரிகை சிறந்த பொருளாதார நிபுணர் என்று பட்டியலிட்டுள்ளது. 2005 இந்தியாவின் 50 சக்தி வாய்ந்த மனிதர்களின் பட்டியலில் குருமூர்த்திக்கு 17வது இடத்தை அளித்தது இந்தியா டுடே குழுமம். ஆடிட்டர் குருமூர்த்திக்கு 1975ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. இவருக்கு மனஸ்வினி, தபஸ்வினி என இரட்டை பெண் குழந்தைகள் உள்ளனர். 2015ஆம் ஆண்டு இவரது மூத்த மகள் மனஸ்வினிக்கு தொழிலதிபர் சுப்பிரமணியம் என்பவரின் மகன் அனிருத்துடன் திருமணம் நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற அத்திருமணத்திற்கு கிட்டத்தட்ட மத்திய அரசின் பெரும்பாலான கேபினட் அமைச்சர்கள் வருகை தந்து வாழ்த்தினர். இவரது 2 மகள்களுமே ஆடிட்டர் படிப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள். குருமூர்த்தியின் சொந்த ஆடிட்டிங் நிறுவனமான குரு அண்ட் ராம் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் லிமிடெட் எனும் நிறுவனத்தை இருவரும் இணைந்து நிர்வகித்து வருகின்றனர். பிஜேபியில் மிகவும் செல்வாக்கு பெற்றிருந்தாலும் அக்கட்சியின் உறுப்பினராகவோ தேர்தலிலோ போட்டியிட்டதில்லை குருமூர்த்தி. ஆடிட்டர் என்பதை தாண்டி அரசியல் தொடர்புகள் அறிமுகமான புதிதில் தீவிர அரசியலில் பங்கேற்கலாமா என மகா பெரியவர் சுவாமி சந்திரசேகர சரஸ்வதி அவர்களிடம்
குருமூர்த்தி ஆலோசனை கேட்டபோது தேர்தல் அரசியலில் எக்காரணம் கொண்டும் பங்கேற்க வேண்டாம் என்று அவர் கூறிய அறிவுரையை இன்று வரையிலும் கடைபிடித்து வருகிறார் குருமூர்த்தி. ரிலையன்ஸ் விவகாரத்தால் இந்திய அளவில் பிரபலமான குருமூர்த்தியை அழைத்த துக்ளக் ஆசிரியர் சோ, டெல்லியில் பிரபலமாக இருந்தாலும் தமிழகத்தில் உன்னை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. ஆகவே தமிழில் எழுது, அதற்கு துக்ளக்கை உபயோகப்படுத்திக் கொள் என்று கூறியதை அடுத்து துக்ளக்கில் தொடர்ந்து எழுத ஆரம்பித்தார் குருமூர்த்தி. துக்ளக் சோ மூலம் தமிழக அரசியல் அரங்கிலும் திரைமறைவில் பல வியூகங்கள் அமைத்தவரான குருமூர்த்தியிடம் அரசியல் முடிவுகள் தொடர்பாக ஆலோசனை நடத்தாத தலைவர்களே இல்லை. மு.க. ஸ்டாலின் தொடங்கி தினகரன் வரை பலரும் குருமூர்த்தியிடம் ஆலோசனை செய்துள்ளனர். ஜெயலலிதா மறைவை அடுத்து அதிமுகவில் சசிகலா குடும்பம் ஆதிக்கம் செலுத்தியதை கடுமையாக எதிர்த்து வந்தார் குருமூர்த்தி. அவருக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் எங்கள் குடும்பத்தை இவ்வளவு எதிர்க்கிறார் என்று ஆதங்கப்பட்ட தினகரன் தனது நண்பரும் தொழிலதிபருமான ஸ்டெர்லைட் சிவசங்கரன் மூலம் லீலா பேலஸ் நட்சத்திர ஹோட்டலில் குருமூர்த்தியிடம் நேரடியாகவே பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பேசிய குருமூர்த்தி, உங்களது பிசினஸ்களை பார்த்து கொண்டு அமைதியாக ஒதுங்கிவிடுங்கள், அரசியலில் ஈடுபட்டால் உள்ளதும் போய்விடும் என்று அட்வைஸ் செய்துள்ளார். ஆனால் தினகரன் அதை மறுத்து வெளியேறியுள்ளார். RSSின் துணை அமைப்பான ஸ்வதேசி ஜாகரன் மஞ்சின் ஒருங்கிணைப்பாளராக உள்ள குருமூர்த்தி நவீன பொருளாதார அமைப்பையும் உலகமயமாக்கல் கொள்கையையும் கடுமையாக எதிர்த்து வருபவர். உலகமயமாக்கல் கொள்கையின் பாதகங்கள் குறித்து இவர் எழுதிய பொருளாதார கட்டுரைகள் அகில இந்திய அளவில் கவனத்தை பெற்றவை. தமிழக அரசியலில் முன்பு ராஜதந்திரியாக வர்ணிக்கப்பட்ட துக்ளக் சோவின் இடத்தை குருமூர்த்தி பிடிப்பாரா? அவரது இந்துத்துவ சித்தாந்தங்கள் தமிழகத்தில் எடுபடுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.